கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக பிதாக்களே, பிள்ளைகளே கேளுங்கள். ஃபாதர்ஸ் அண்ட் சில்ட்ரன் லிசன். மிகவும் முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். அருமையான பெற்றோர்களும் பிள்ளைகளும் கேட்க வேண்டிய வசனம். வேதாகமம் அதை குறித்து என்ன போதிக்கிறது? எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம், பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Fathers, provoke not your children to wrath. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலே நாம் வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை. 3 காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, கோபப்படுத்தாமல். பிள்ளைகளை கோபப்படுத்தி விடக்கூடாது. பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனே தாலாட்டி சீராட்டி பாட்டுப்பாடி மிகவும் அன்பாக அழகாக ஸ்மைல் பண்ணி பேசி அந்த மழலை வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாக தோளின் மேலே போட்டு அரவணைத்து தாலாட்டி பாட்டுப்பாடி தூங்க வைக்கிறோம். நாளடைவிலே அந்த பிள்ளைகள் வளரும்போது அவர்களை பார்த்து கோபப்பட்டு விடுகிறோம். அந்த விதமாக நாம் செய்துவிடக்கூடாது. எப்படி நாம் அரவணைத்து பிள்ளைகளை வளர்த்தோமோ அதே விதமாக நீங்கள் அவர்களை அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகி உங்களுக்கு இருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையாருக்கு எழுதியிருக்கிறார். தாவீதை பாருங்கள். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனம், ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். தாவீதுடைய மகன் அப்சலோமோ தாவீதை கொலை செய்யும்படியாக எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? படை தளபதிகளை நோக்கி, அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். இதை எல்லாரும் கேட்டார்கள். அதிபதிகள் கேட்டாங்க, ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். ஏன் தாவீது அந்த விதமாக அப்சலோமை நடத்தினார்? அவன் அறியாமல் செய்கிறான். அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள், அவனை மெதுவாக நடப்பியுங்கள் என்று தம்முடைய ஜனத்தை பார்த்து தாவீது கேட்டுக்கொண்டார். ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஆனால் அப்சலோமோ தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் தொடுக்கின்றான். ஆனால் தாவீது அவனை அழித்து போட வேண்டும் என்று எண்ணம் கொள்ளவில்லை. அவனை மெதுவாக நடப்பியுங்கள், அவனை கோபப்படுத்தி விடக்கூடாது. அக்காலகட்டத்திலே, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே தாவீது இந்த விதமாக தன்னுடைய மகனை
நேசித்திருக்கிறார். எத்தனை காரியம் என்பதை எண்ணி பாருங்கள். அதே போல ஏலி தன்னுடைய பிள்ளைகளை எச்சரிக்கின்றார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 24-25 வசனங்கள். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்கள். மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வான் ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாக இருந்தார். கர்த்தர் அவர்களை அழித்து போட நினைக்கின்றார். ஆனால் ஏலி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்கிறீர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அங்கே கூடுகிற சகோதரிகள் மத்தியிலே நீங்கள் தகாத விதமாக நடந்து கொள்கிறீர்கள். இதை நான் கேள்விப்படுகிறேன். இது எத்தனை மோசமான காரியம்! மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய நாமே அந்த காரியத்தை நாம் செய்யலாமா? பெரிய தவறாச்சு. ஜனங்கள் பழியிடும்படியாக கொண்டு வருகக்கூடிய காரியத்திலே அவர்கள் முதன்மையானதை தேவனுக்கு செலுத்தும்படியாக வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஏலியின் குமார்களோ 3 கூறுள்ள இந்த கத்தியை குத்தி அதில் வருவதெல்லாம் தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தருடைய அந்த பலியை ஜனங்கள் அருவருப்பாக நினைக்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு உகந்த ஒரு பலியை ஏறெடுக்கும்படியாக சந்தோஷமாக வரக்கூடியவர்கள் வேதனையோடு கூட திரும்பி போனார்கள். இவர்களுடைய அக்கிரமம் தலைக்கு மேலாக போயிற்று. எனவே ஏலி சொல்லுகிறார், இச்செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்கள். எனவே இதை விட்டு விடுங்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். ஆனால் அவர்களோ ஏலியினுடைய சொல்லை கேட்காமற் போனார்கள் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. அன்பான பிள்ளைகளே, தகப்பனுடைய போதகத்தை கேட்க வேண்டும். தாயினுடைய சொல்லை தட்டாமல் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றும் போது தாயின் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அருமையான பெற்றோரை, நீங்கள் பொறுமையாக அவர்களுடைய குற்றத்தை உணர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏலி அந்த விதமாக பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக இருந்து அவர்களுடைய குற்றத்தை உணர்த்தினான் என்று பார்க்கிறோம். பவுலுடைய போதனை என்னவாக இருக்கிறது? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4-5 வசனம். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகி ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளாக இருந்தது. அந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவனுக்குள்ளாக அவன் பாட்டி லோவிசாளுக்குள்ளாக இருந்தது. அவன் தாய் ஐனிக்கையாளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அது இவனுக்குள்ளாக வந்துவிட்டது. அவனுடைய பாட்டியும் தாயும் விசுவாசத்தை ஊற்றி வளர்த்தார்கள் தீமோத்தேயை. அதனால மாயமற்ற விசுவாசம் அவனிடத்திலே காணப்பட்டது. அருமையான பெற்றோரே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த விதமாக மாயமற்ற விசுவாசத்திலே நீங்கள் வளர்க்க வேண்டும். பவுல் சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். தீமோத்தேயுவே அந்த விதமாக அவர்கள் வளர்த்திருந்தார்கள். இன்றைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அந்த விதமாக வளர்க்க வேண்டும். அவர்களை கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய சிட்சையிலே அவர்களை வளர்க்க வேண்டும்.
கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வார், கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற காரியத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஏலி அந்த விதமாக உணர்த்தினார். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்று கேள்வி எழுப்புகிறார். கர்த்தருக்கு நேராக வழிநடத்துகிறார். எனவே அருமையான பெற்றோரே, கர்த்தருடைய சிட்சைக்கு நேராக வழிநடத்துங்கள். நற்போதனைக்கு நேராக வழிநடத்துங்கள். தீமோத்தேயு அந்த விதமாக வளர்க்கப்பட்டவனாக இருந்தார். இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிட்சையிலும் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான பெற்றோர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு தேவன் எதற்காக குழந்தைகளை கொடுத்திருக்கிறார்? அந்த குழந்தைகளை நன்கு வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த குழந்தையும் கர்த்தருடையது, நீங்களும் கர்த்தருடையவர்கள். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஆதாமை உண்டாக்காமல் நீங்க வந்திருக்க முடியாது, உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்க முடியாது. ஆதாமை உண்டு பண்ணின தேவன் நம் தேவன். ஆதாமுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோருமே இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். இரண்டாவது, முற்பிதாக்கள் காலத்தில் 20 வயது முதலாக அங்கே யுத்தத்திற்கு தங்களை அர்ப்பணம் செய்யும்படியாக மோசே மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்னாகவும் 1வது அதிகாரம் 19 21 வசனங்கள். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான். இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயது முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர் எண்ணப்பட்டார்கள். அன்றைய தினத்திலே வாலிப பிள்ளைகள் அந்த விதமாக யுத்தத்திற்கு தங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். 20 வயதுக்கே ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம தேசத்தில் மிலிட்ரிக்காக இளம் வயதிலே தான் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறார்கள். தேசத்தை பாதுகாக்கும்படியாக அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். தேச நலனுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். தேசம் அவர்களாலே காக்கப்படுகிறது. அதே போல இஸ்ரவேலை காக்கும்படியாக தேவன் இஸ்ரவேலர்களிலே மூத்த குமாரன் ரூபன் துவங்கி எல்லா கோத்திரத்திலும் 20 வயது முதலாக ஒப்பு கொடுக்கும்படியாக மோசே கட்டளை பிறப்பித்தார். 20 வயது முதலாக யுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் கணக்கில்லாத ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். வாலிப பிள்ளைகள் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்க அருமையான பெற்றோரே, கர்த்தருடைய சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பிள்ளையை கர்த்தருடைய பணிக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவும் இளம் பிராயத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? கடந்த 30-40 வருடத்திற்கு முன்பாக சபை வளர்ச்சி அடைந்தது. பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஊழியம் வளர்ந்தது. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பலவிதமான வேலைகளுக்கு படிக்க வைக்கிறார்கள். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆக மாற வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு சென்று பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உள்நாட்டிலே கர்த்தருடைய பணி வளர்ச்சி அடைய வேண்டும், சபை வளர வேண்டும், நாம் கூடி வரக்கூடிய சபையினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தாரும் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் எத்தனை ஆத்துமாக்கள் ஊழியம் செய்வார்கள்? அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? 30 வயது முதல்ல ஆசாரிய ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்களாம் லேவி கோத்திரத்திலே. என்னாகமம் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசாரிய ஊழியத்திற்கு 30 வயதிலே தேர்வு செய்தார். ஒருவேளை யுத்தத்திற்கு 20 வயது,
ஆசாரிய ஊழியத்துக்கு 30 வயது. அந்த 10 ஆண்டு இடைப்பட்ட காலங்களிலே அவன் நன்கு பயிற்சி பெற்றவனாக இருப்பான். ஒருவேளை நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பக்குவமாக இருப்பான். 30 வயது என்பது ஒரு சிறப்பான ஒரு வயது என்றே நான் சொல்வேன். ஏனென்றால் இளம் பிராயத்திலே சில காரியங்களை நாம் அறிந்தும் அறியாதவர்களாக இருப்போம். ஆனால் 30 வயது என்று சொல்லும்போது ஒரு சரியான பக்குவமான வயது. அந்த வயதிலே லேவி கோத்திரத்திலே ஆசாரிய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கும்படியாக அங்கே தொகையிடும்படியாக கணக்கிடப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அந்த வேலைகளை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். சபையில் இருக்கிற ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் இருக்கும் என்றால் குடும்பத்திற்கு ஒருவர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றால் அங்கே 10-20 பேர் கர்த்தருடைய பணியை செய்வார்கள். ஒருவர் சுவிசேஷ வேலை செய்யலாம், ஒருவர் உதவிக்காரர்களாக உருவாகலாம், ஒருவர் வேதாம கல்லூரியிலே சேர்ந்து படித்து வேதாமத்தை முறையாக கற்று ஒரு மூப்பருக்குரிய ஒரு தகுதியிலே வரலாம், ஒரு போதகனாக வரலாம். சபையிலே இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. பிராந்திய சபைகளை உருவாக்கலாம், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். இப்படி பலவிதமான பணிகள் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஊக்கப்படுத்துங்கள். தாவீது 30வது வயதிலே அரசனானான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தால் அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 30 வயதிலே அவர் அரியணை ஏறினார். 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். எப்ரோனிலே 7 வருஷம், எருசலேமிலே 33 வருஷம். இயேசுவும் 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தாராம். லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கு வயது 30. அந்த வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேலின் ராஜா தாவீது 30 வயதிலே அரியணை ஏறினார். இயேசு கிறிஸ்து 30 வயதிலே ஞானஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய சபையின் தலைவராக, ராஜாதி ராஜாவாக, உலக இரட்சகராக தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பணிக்காக ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? 3வது காரியமாக, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Children, obey your parents in the Lord, for this is right. இதுதான் சரியானது, இதுதான் நியாயம். அதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த வேதம் அதை சொல்லுகிறது. நான் யாருக்குமே நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லாதிருங்கள். இந்த பரிசுத்த வேத வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். 2வது வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள 1ஆம் கற்பனையாக இருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், 1வது கற்பனை, வாக்குத்தத்தம் உள்ள 1வது கற்பனையாக இருக்கிறது. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். இந்த உலகத்திலே நாம் முதல் பார்க்கக்கூடிய முகம் தாய் தகப்பன் தான். எல்லா குழந்தைகளும் பெற்றோர்கள் பெற்றெடுத்த உடனே அந்த முகத்தை காண்பிப்பார்கள். அந்த பிள்ளை தன்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். முதலாவது அந்த பிள்ளைகள் பெற்றோர் முகத்தை தான் பார்க்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த உடனே கருப்பையிலே 10 மாதங்கள் இருக்கிறது. வெளிப்பட்ட உடனே அந்த பெற்றோர்களை பார்க்கிறது. அந்த பெற்றோர்களை நீ முதலாவது கனம் பண்ணு என திருமறை நமக்கு போதிக்கிறது.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உனக்கு நன்மை வேண்டும் என்றால், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாய் என்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சில பேர் தாயை கனம் பண்ணுவாங்க, தகப்பனை விட்டுருவாங்க. என் தாயே கண்கண்ட கடவுள் என்று எழுதியிருப்பாங்க சில வாசகங்கள்லாம். தகப்பனை விட்டுருவாங்க. ஆனால் இங்கே இருவரையுமே நீங்கள் கனம் பண்ண வேண்டும். இருவர் மூலமாகத்தான் நீங்க வந்தீங்க. இருவருமே ஒருவர் தான், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மூலமாகவே நீங்கள் வெளிப்பட்டீர்கள். எனவே தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இதை நீங்க செய்து ஆக வேண்டும் என பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. நீடித்திருப்பதற்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இதை நீங்கள் செய்வீர்களா? செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே பிரசங்கி சொல்லுகிறார், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. Remember your creator in the days of your youth. அன்பானவர்களே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும். அதுதான் சரியான ஒரு வயது. அந்த வயதிலே நாம் நினைக்க வேண்டும். வயதான காலத்திலே நாம் நினைக்க முடியாது. வயதான காலத்திலே நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்துவிடும், போராட்டங்கள் வந்துவிடும். எனவே வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அதான் சரியான ஒரு பருவம். அந்த பருவத்திலே நீ பற்றிக் கொள்வாய் என்றால் நீ கடைசி வரையில் உறுதியாக இருப்பாய். வாலிப வயதிலே நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்தவர்கள் பெற்றோர்கள், தாய் தகப்பன். அவர்களை பெற்றெடுத்தவர் இன்னொரு பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டி. அதற்கு முன்னே என்று நாம் போகும்போது ஆதாமை சிருஷ்டித்தவர் தேவன். அவரை நீ நினைக்க வேண்டும். அவர்தான் உன்னுடைய சிருஷ்டிகர். அவரை உன் வாலிப பிராயத்திலே நீ நினைக்க வேண்டும். நினைக்கும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துடும். ஆதாமுக்கு தேவன் இந்த பூமியை கொடுத்தார், சொந்தமாக கொடுத்தார். எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி பாருங்க. உலகம் முழுவதையுமே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நபராக ஆதாம் இருந்தார். எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொன்னார். அவர்தான் பூமிக்கு சொந்தக்காரராக இருந்தார். எவ்வளவு பெரிய வசதி உள்ளவராக இருந்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த ஆதாமின் பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்கள் நானும் இருக்கிறோம். நாமும் அதற்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம். இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். தேவன் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதில் இருக்கிற எல்லாமே கர்த்தரை துதிக்கிறது. மனிதர்களாகிய நாம் மாத்திரம் அநேக விஷயத்திலே தவறி விடுப்போம். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டும். எனவே வாலிப தம்பி தங்காய், நீ உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். சரியான ஒரு பருவம் இதுதான், வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம், ஒருவன் எனக்கு ஊழிய செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த வாலிப வயதிலே ஒப்பு கொடுத்து அவருடைய சீசனாக மாறுங்கள். அவருக்கு ஊழியக்காரனாக மாறுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நாம் இயேசுவை தான் பின்பற்றணும், மனிதர்களே அல்ல. நமக்கு நிறைய பேர் நற்செய்தி சொல்லியிருப்பாங்க, அவர்களை அல்ல.
நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த ஊழியக்காரனும் இருப்பான். இயேசு பிதாவின் வலது வருஷத்திலே வீற்றிருக்கிறார். நாமும் அங்கே போவோம், ஒரு நாளைக்கு அங்கே இருப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவனை ஆசீர்வதிப்பார். சகல விதமான நன்மைகளும் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியிலே இயேசுக்கு ஊழியம் செய்யும் போது அது எப்படி கிடைக்கும்? இயேசு அற்புதமானவர். அவர் நிச்சயமாக அவருக்கு ஊழியம் செய்யும் போது அவைகளை நிச்சயமாக கொடுப்பார். சுவிசேஷகன் சுவிசேஷத்தினாலே பூசிக்கப்பட வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று சொல்லியிருக்கிறார். வேலை செய்யக்கூடியவன் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கின்றான். நாம் வேலை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கும் போது கூலி தேவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்துருவார். அவர் நம்மை வஞ்சிக்கிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மறந்து போகாதீர்கள். 1 சாமுவேல் 3:10 நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் கர்த்தருடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்தார். அப்போது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார், ஒப்பு கொடுத்தார். அதே போல நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அருமையான பெற்றோரே, இந்த அன்னாள் என்ற ஒரு பெண்மணி, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்றால் நான் அதை உமக்கே கொடுத்து விடுவேன் என்று பொருத்தனை பண்ணினாள். அதே போல அந்த பிள்ளையை பால்குடி மறந்தவுடனே போய் தேவ சமூகத்திலே விட்டு விட்டாள். ஏலியினுடைய பிள்ளைகளை காட்டிலும் சாமுவேல் ஞானவனாக வளர்ந்தான் தேவ சமூகத்திலே. அருமையான பெற்றோரே, நீங்கள் அன்னாளை போல தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்து சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்யும். இந்த சாமுவேல் இஸ்ரவேலிலே முதலாவது தீர்க்கதரிசி. அநேக ராஜாக்களை அபிஷேகம் செய்து உருவாக்கின ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. அவனோடு தேவன் அதிகமாக பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். அவனோ இளம் பிராயத்திலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தேவ சமூகத்திலே வளர்ந்தான். அதே போல நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க ஒப்புக் கொடுங்கள். பவுலுக்கு அநேக உடன் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா, இப்படி அநேகர். பிலமோன் புஸ்தகம் 23-24 வசனங்களிலே பார்ப்பீர்கள் என்றால் அநேக உடன் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். கடைசியாக நீ கருத்தாய் இவைகளை போதிக்க வேண்டும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியிலே நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது உன் கையிலே அடையாளமாக கட்டிக்கொள். உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இவைகளை வைத்துக்கொள். உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் வேத வசனத்தை எழுத வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு தேவன் கட்டளையாக கொடுத்திருந்தார். உபாகமம் 6வது அதிகாரம் 7-9 வசனங்கள். இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் செய்வோம் என்றால் நாம் பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைவார்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்ப நன்மைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாக்களுக்கான ஒரு போதனையும் பிள்ளைகளுக்கான போதனையும் இந்த நாளிலே கொடுக்க தேவன் உதவி கொடுத்த தயவிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். வேத வசனத்தின்படியான போதனை அருமையான பெற்றோர்களும் பிள்ளைகளும் கேட்டார்கள். அவர்களை தொடர்ந்து சத்திய பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டுமா? எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். 355-8041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.